சோ நமக்கு குப்தர்கள் யாரு தொடங்கி வச்சிருக்காங்க ஆட்சி? குப்த வம்சம், ஸ்ரீகுப்தர். So அவருக்கு அப்புறம் யார் வந்து? சந்திரகுப்தர். அப்புறம் சமுத்திரகுப்தர், குமாரகுப்தர், விஷ்ணுகுப்தர். ஓகே. பாலாஜியர், சிறந்த அரசர் ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? ஸ்கந்தகுப்தர் தான் சிறந்த பேரரசர் அப்படிங்க அந்த 6th புக்ல வந்து மாத்தி கொடுத்திருப்பாங்க. சோ ஸ்கந்தகுப்தர் தான் கடைசி அரசர், பேரரசர் அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு யார சொன்னாங்க? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர். சோ அப்படி சொன்னது யாரு? யார் சொன்னாங்க? எஸ், B.A. ஸ்மித் வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. சோ அது யாரோடது? இரண்டாம் சந்திரகுப்தர் இல்லையா? சோ அது யாரோட சாதனைகளை பத்தி சொல்லுவோம் அந்த மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு? முதலாம் சந்திரகுப்தரை பத்தி சொல்லக்கூடியது. பட் அது யாரோட காலத்துல ஏற்றப்பட்டதுன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் காலம். சோ அலகாபாத் தூண் கல்வெட்டு அது யாரோடது? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர். சோ இதுல வந்து எத்தனை வரிகள்ல அந்த என்ன வடிவத்துல இருக்கும்? நாகரி வரி வடிவம் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டிருக்கும் 33 வரிகள். சோ எழுதினது யாரு இத? ஹரிசேனர் வந்து எழுதியிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சோ குப்த பேரரசை தோற்றுவிச்சவர் யாரு? முதலாம் சந்திரகுப்தர் தான் தோற்றுவிச்சிருப்பாரு. சோ எந்த ஒரு இலங்கை அரசன் வந்து கயால ஒரு பௌத்த மடம் கட்ட அனுமதி கேட்டிருப்பாங்க குப்தர்கள்ட்ட? மேகவர்மன். ஓகேவா? சோ அஸ்வமேத யாகம் நடத்தினவர் யாரு? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் வந்து நடத்தி இருப்பாரு. ஓகே. சோ சமுத்திரகுப்தர் வந்து எந்த பௌத்த அறிஞரை வந்து ஆதரிச்சாரு? எஸ், வசுபந்துவ வந்து ஆதரிச்சிருப்பாரு. சோ இவருக்கு என்ன பட்டம் வழங்கப்பட்டிருக்கும்? கவிராஜா அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அண்ட் இவர் இந்த குப்த காயின்ஸ்ல வந்து என்ன மாதிரி என்ன வாசிக்கிற மாதிரி இருக்கும்? வீணை வாசிக்கிறது மாதிரி இடம்பெற்றிருக்கும். இவங்களோட காயின் என்ன பேர்ல சொல்லுவோம்? காயினா தினாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்களோட சிம்பல் கருடன். ஓகே. சோ யாரோட அவையில நவரத்தினங்கள் இருந்திருப்பாங்க? இரண்டாம் சந்திரகுப்தரோட அவையில இருந்திருப்பாங்க. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெளியிட்டிருப்பாரு. நாளந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சது யாரு? முதலாம் குமாரகுப்தர் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. சோ சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் யாரு? குமாரகுப்தர் தான். ஓகேவா? சக்கராதித்யர் அப்படின்னு அழைக்கப்பட்டதும் குமாரகுப்தர் தான். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கடைசி குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யாரு? விஷ்ணுகுப்தர். சோ குப்தர்களோட பேரரசு யாரோட படையெடுப்புனால முடிவுக்கு வந்திருக்கும்? பூணர்களோட படையெடுப்பினால முடிவுக்கு வந்திருக்கும். இவங்களோட முத்திரைகள்ல குமாரமாத்தியா அப்படிங்கிற சொல் வந்து எத்தனை இடத்துல வந்து இடம்பெற்றிருக்கும்? 13 எங்க வந்தது? அது பிராமின், நான் பிராமின் மேனிபெஸ்டோல
பிராமின் அப்படிங்கிறது 6 ஓகேவா 6 பிளேஸ்ல இருக்கும் கரெக்ட். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மகா தண்டநாயகா, குமார மாத்தியா, சந்தி விக்கிரகா, ஸோ இந்த பட்டங்கள் எல்லாம் பெற்ற ஒருத்தர் யாரு? இரண்டாம் சந்திரகுப்தர். ஓ இல்ல வேற ஒருத்தர். எஸ் ஹரிசேனர். ஓகேவா, ஹரிசேனர் தான் வந்து இந்த பட்டங்கள் எல்லாத்தையும் பெற்று வந்திருப்பாரு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்னிகுப்தர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர். சோ இவர் யாரு? இந்த தண்டநாயகாவா மகா தண்டநாயகாவா? அக்னிகுப்தர். ஒரு முத்திரையில வந்து இவரை பத்தி சொல்லியிருப்பாங்க. இவர் என்னவா இருந்திருப்பாரு? என்ன பதவியில இருந்திருப்பாரு? மகா தண்டநாயகா. ஓகேவா, மகா தண்டநாயகாவா இருந்திருப்பாரு. சோ மகா அஸ்வபதி அப்படின்னா குதிரை தலைவர் தான் மகா அஸ்வபதி அப்படிங்கிறவரு. பேரரசு அப்படிங்கிறது மாநிலங்களா பிரிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த மாநிலங்களோட பெயர் என்னது? தேசம் அல்லது புக்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆளுநர்கள் என்னன்னு சொல்லி சொன்னாங்க? உபாரிகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சோ 3 முக உபாரிகாக்களுக்கு மகாராஜா அப்படிங்கிற பட்டம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாங்க? தாமோதர்பூர் செப்பேட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. குப்த ஆண்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு இதுல போட்டிருப்பாங்க 165 அப்படிங்கறது போட்டிருப்பாங்க. காளிந்தி நர்மதை நதிகளுக்கிடையான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா அப்படிங்கிறவரை பத்தி எந்த கல்வெட்டுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க? ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். எஸ், ஈரான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா, புத்தகுப்தரோட ஈரான் தூள் கல்வெட்டுல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா மகாதாரா அப்படிங்கிற ஒரு தலைமையில அஷ்டகுல அதிகாரணா அப்படிங்கிற 8 உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படிங்கறத எந்த கல்வெட்டுல சொல்லியிருப்பாங்க? தாமோதர்பூர் செப்பேடு. சோ அதுலதான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சாஞ்சி கல்வெட்டு இது யாரோடது? இரண்டாம் சந்திரகுப்தரோடது சாஞ்சி கல்வெட்டு. சோ இதுல எதை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாங்க? ஒரு குழு நிறுவனத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. பஞ்சமண்டலி. எஸ், பஞ்சமண்டலி அப்படிங்கிற குழும நிறுவனம் அதை பத்தி இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இவங்க கல்வெட்டுல எந்த வேர்டு வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருப்பாங்க? சேனாபதி. சேனாபதி இல்ல அப்படின்னு இதுல கொடுத்திருப்பாங்க. வந்து சேனாபதி இருந்து. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அரசுதான் ஒரே உரிமையாளர் அப்படிங்கிறது பிரேக் ஆகுதா? இப்ப நல்லா இருக்குதா? இல்லையா? இப்போ ஓகேவா? இப்போ ஓகே. சோ அரசர் தான் நிலத்தின் ஒரே உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செப்பேடு வந்து சொன்னோம்? தாமோதர் இல்ல, பகர்பூர் செப்பேடா? அதான் பகார்பூர் செப்பேடு. ஓகேவா, பகார்பூர் செப்பேடு தான் சொன்னோம். சோ இந்த செப்பேட்ல தான் வந்து மாவட்டத்தின் நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை வந்து ஒருத்தர் பாதுகாத்தார் சொல்லி சொல்லியிருப்பாங்க. யாரு? பாலா அப்படிங்கிறவரு பாதுகாத்தாருன்னு சொல்லியிருப்பாங்க. சோ தரிசு நிலம் அப்படிங்கிறது என்னன்னு அழைக்கப்பட்டுச்சு?
கிலா கிலா. ஓகே. மேய்ச்சல் நிலம் கபட சகாரா. கபட சகாரா. பயிரிடக்கூடிய நிலம் க்ஷேத்ரா க்ஷேத்ரா. காடு அல்லது தரிசு நிலம் அப்ரகதா. அப்ரகதா அப்படிங்கிறது. சோ கட்டாய உழைப்பு அப்படிங்கிறது எதற்கான பொருள்? யூனிவர்சிட்டி எஸ், இரண்யவஸ்தி அப்படிங்கறதோட பொருள் தான் கட்டாய உழைப்பு அப்படிங்கிறது. நீதிசாரா அப்படிங்கிற நூலை யார் எழுதினாங்க? சாமந்தகர். காமாந்தகர் எழுதியிருப்பாரு. அரசு ஆவணங்களை பராமரித்தவரை என்னன்னு சொல்றாங்க? எஸ், அக்ஷ பதலதிகிருதா அப்படிங்கிறவரை சொல்லுவாங்க. சோ வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் இல்லை. சோ அந்த நில குத்தகை, அந்த ஆக்ஷனை வந்து என்னன்னு சொல்றாங்க? அந்த டைப் அப்ரதா தர்மா. எஸ், அப்ரதா தர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவே நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர் அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்திக் கொள்ளலாம்ங்கிறது நிவிதர்ம அக்ஷயனா. எஸ், நிவிதர்ம அக்ஷயனா அப்படிங்கிறது. சோ இந்த மிளகு, ஏலம் இதெல்லாம் புகழ் பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாங்க சவுத் ரீஜியன்ல புகழ் பெற்றிருந்ததுன்னு? காளிதாசர். அதே மாதிரி பழமரங்கள் பத்தி, பழமரங்கள் எஸ், வராகமிகிரர் வந்து சொல்லியிருப்பாரு. பழமரங்களை பத்தி வராகமிகிரர் சொல்லியிருப்பாரு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோவில் மராமத்து, வழிபாடு, சோ இதுக்கெல்லாம் அளிக்கப்படும் நில மானியம் என்னன்னு சொன்னாங்க? தேவ கிரகாரம். எஸ், தேவ கிரகார மானியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு விதிக்கப்பட்ட வரி வாதபூதா. வாதபூதா அப்படிங்கிறது. சுங்க நுழைவு வரிகளுக்கான இது சுல்கா. சுல்கா அப்படிங்கிறது. நீர்வரி. நீர்வரி நீர்வரி. சோ இதுதான் காவல் நிலையத்துக்கான வரின்னு சொல்லியிருப்பாங்க. உதயங்கா. உதயங்கா அப்படிங்கிறது காவல் பராமரிப்புக்கானதும் இருக்கும், நீர்வரியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. தங்க நாணயங்கள் மீதானது கிரண்யா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து 1/6 வரி பாகா. பழங்கள், விறகு, பூக்கள் இது மீதான வரி போகா அப்படிங்கிறது. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து 2 வகை அணை கரைகள் பத்தி எந்த நூல்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க? நாரத ஸ்மிருதி. நாரத ஸ்மிருதியில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஜல நிற்கமா அப்படிங்கிற வடிகால்கள் இருந்ததா யாரு சொல்லியிருப்பாரு? அமரசிம்மர் வந்து சொல்லியிருப்பாரு. சுதர்ஷனா ஏரி இது எங்க இருந்துச்சு? குஜராத்ல கிர்னார் மலையோட அடிவாரத்துல இருந்திருக்கும். சோ விவசாயிகளுக்கு அடுத்தபடியா முக்கியமான வேலை செய்யறவங்களா யாரு இருந்தாங்க? கொத்தடி இல்ல, மைனிங், உலோக வேலை, அந்த மெட்டல் ஒர்க் செய்யறவங்க வந்து இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்கதான் வந்து விவசாயிகளுக்கு அந்த கருவிகள் எல்லாம் மேக் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதனால சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான வணிகர்கள் இருந்திருப்பாங்கல்ல, யார் யாரு? சிரேஷ்டி, சார்த்தவகா. ஸ்ரேஷ்டி, சார்த்தவாகா. சோ இதுல ஸ்ரேஷ்டி அப்படிங்கிறவங்க யாரு? சார்த்தவாகா யாரு? லோக்கல் ஒரே இடத்துல போறவங்க சார்த்தவகா. ஓகே. ஒரே இடத்துல இருந்து வணிகம் செய்யறவங்க ஸ்ரேஷ்டி, அந்த வேற வேற ஊருக்கு போய் வணிகம் செய்யறவங்க சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அந்த இது தமிழர்ஸ் மேகசின் படிக்கணும் போல, சரியா? மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் திருப்பி தொடருமாமா சொல்லிட்டாங்க கொஞ்சம் முன்னாடிதான். ஓகேவா? சோ அதனால விட்டதெல்லாம் திருப்பி தொடரும். சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா
கிழக்கு கடற்கரையோட முக்கியமான வணிக மையம் அப்படின்னு சொல்லிட்டு பாகியான் எதை சொல்லியிருப்பாரு? தாமிரலிப்தி. எஸ், தாமிரலிப்தி. வங்கத்தோட தாமிரலிப்திய வந்து சொல்லியிருப்பாங்க. சீனால இருந்து என்ன மெயினா இறக்குமதி பண்ணியிருப்பாங்க? பட்டு மேம். எஸ், பட்டு வந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க. குப்தர்கள் வந்து அதிக எண்ணிக்கையிலான நாணயங்கள் எதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க? கோல்டா சில்வரா? கோல்டு. எஸ், கோல்டு தான் வந்து அதிகமா வெளியிட்டு இருப்பாங்க. சோ இவங்க காலத்துல அந்த கட்டடக்கலை பாணிகள் எது மேக்சிமம் யூஸ் பண்ணாங்க? திராவிடன் ஸ்டைல். எஸ், நாகரா திராவிடம் ரெண்டையுமே வந்து இது பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுல வந்து இந்த கருவறைக்கு மேல சிகரம் அமைக்கக்கூடியது என்ன பாணி? நாகரா. நாகரா. ஓகேவா, நாகரா அப்படிங்கிறது. இவங்க பீரியட்ல எந்த இந்த இதெல்லாம் இருந்திருக்கும்? அந்த ஓவியம், குடைவரை கோயில், சோ இதெல்லாம் எதெல்லாம் இருந்துச்சு? அஜந்தா and எல்லோரா. Okay. உதயகிரி கேவ்ஸ், ஒடிஷா. எஸ், உதயகிரி கேவ்ஸ், ஒடிசா. ஓகேவா, சோ இது மூணும் இவங்க பீரியட சேர்ந்தது. இது கேட்டிருப்பாங்க ஒரு தடவை. அண்ட் புக் பேக் கொஸ்டினும் கூட இது. அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரால இருக்கு, பாக் மத்திய பிரதேஷ்ல இருக்கும், உதயகிரி குகைகள் வந்து ஒடிசால இருக்கு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஸ்தூபிகள் வந்து அதிகமா கட்டியிருப்பாங்க. இதுல வந்து மிர்பூர்கான் அப்படிங்கிற இடத்துல கட்டின ஸ்தூபி அப்படிங்கிறது இது எந்த பிளேஸ்ல இருக்கும்? சிந்து. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உதயகிரி குகையோட நுழைவாயில இருக்கக்கூடிய சிலை, அதோட பேர் என்ன? வராக அவதாரர். எஸ், வராக அவதார சிலை அப்படிங்கிறது. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சாரநாத்ல யாரோட சிலை இருக்கும்? புத்தர் சிலை. நாளந்தால இருக்கக்கூடிய புத்தர் சிலை எத்தனை அடி? சுல்தான்கஞ்ச்ல இருக்கக்கூடியது எத்தனை? 18 feet நாளந்தால, சுல்தான்ல 7.5. எஸ், இது பீகார் நாளந்தால 18 அடி, சுல்தான்கஞ்ச்ல 7.5 அடி, 7.5 அப்படிங்கிறது. சோ அஜந்தால இருக்கக்கூடிய சுவர் ஓவியங்கள் பிரஸ்கோ வகையை சேர்ந்தது இல்லையா? இல்ல. ஓகேவா, அஷ்டதாயி இத எழுதினது யாரு? பாணினி. மகாபாஷ்யா பதஞ்சலி. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சமணர்களோட மத நூல்கள் ஸ்டார்டிங்ல என்ன லாங்குவேஜ்ல வந்து எழுதியிருப்பாங்க? பிராகிருத மொழியில எழுதியிருப்பாங்க. முதலாவது முழுமையான பௌத்த நூல் யாரால எழுதப்பட்டுச்சு? தர்க்க அறிவியல் சார்ந்தது. வசுபந்து. ஓகேவா, வசுபந்து. வசுபந்துவோட சீடர் யாரு? திக்நாகர். ஓகே. சாகுந்தலம், மாழவி காக்னி மித்ரம், விக்ரமோர்வசியம் இதெல்லாம் யாரோடது? காளிதாசர். மிருச்ச கடிகம், சூத்ரகர். முத்ரா ராட்சசம், தேவி சந்திரகுப்தம், இது விஷாகதத்தரோடது. சூரசேனி அப்படிங்கிற வடிவம், எழுத்து வடிவம் எந்த பகுதியில காணப்பட்டுச்சு? சூரசேனி மதுரா. ஓகேவா, எஸ், மதுரால. அர்த்தமகதி வடிவம் எஸ், அவுத் பண்டல்கண்ட்ல இருந்திருக்கும். நவீன பீகார் பகுதியில எந்த வடிவம் இருந்துச்சு? மகதி. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளந்தா யாரால சூறையாடப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுச்சு? பக்தியார் கில்ஜியால அழிக்கப்பட்டுச்சு. சுழியம் யாரு கண்டுபிடிச்சது? 0. ஆரியப்பட்டர் கண்டுபிடிச்சிருப்பாரு. சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூல் யாரு எழுதினது? ஆரியப்பட்டர் தான் எழுதியிருப்பாரு. சோ இதுல வந்து எதை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாரு?
சூரிய கிரகணம். எஸ், சோலார் எக்லிப்ஸ். ஓகேவா, சூரிய கிரகணங்களோட உண்மையான காரணம் என்ன அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரஹத் சம்ஹிதா அப்படிங்கிற நூலை எழுதினது யாரு? வராகமிகிரர் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்ட காத்தியகா, இது யாரோடது? அது வராகமிக்கிறது. இல்லை, பிரம்மகுப்தா. எஸ், பிரம்மகுப்தரோடது. ஓகேவா, பிரம்மகுப்தர் பிரம்மஸ்புத சித்தாந்தா கண்ட காத்தியகா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயுர்வேதத்தின் தந்தை யாரு? தன்வந்திரி. எஸ், தன்வந்திரி. ஓகேவா, தன்வந்திரி. ஹஸ்த ஆயுர்வேதா இந்த நூல் யார் எழுதியிருப்பா? பாலகாப்பியம். பாலகாப்பியா. இது எதற்கான நூல், எதை பத்தி சொல்லக்கூடியது? வெட்னரி சயின்ஸ். விலங்குகளுக்கான மருத்துவ நூல். எஸ், விலங்குகளுக்கான மருத்துவ நூல் அப்படிங்கிறது. அண்ட் அதே போல பார்த்தோம் அப்படின்னா அந்த விலங்குகளுக்கான ஒரு இது ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும்ல, அது என்னது? (1962). ஓகேவா, 1962. இந்தியா சைனா வார். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரசஸ்தி அப்படிங்கிறது எந்த மொழி? பிரசஸ்தி சான்ஸ்கிரிட். ஓகே, நாணயங்கள்ல முதல் இடம்பெற்ற குப்த அரசர் வடிவம் யாரு? ஸ்ரீகுப்தா. எஸ், ஸ்ரீயோடது. யுனெஸ்கோ பயண குறிப்போட பெயர் என்ன? சியுகி. அப்படிங்கிறது. ரத்னாவளி ஹர்ஷா. ஆகிய பயண குறிப்பு ஃபோகோங்கிறது. சமுத்திர வந்து என் கடவுள் சேர்ந்த தீவிர பக்தர்? விஷ்ணு. ஓகேவா. அதே போல பார்த்தோம் அப்படி தென்னிந்தியாவில பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை தோற்கடிச்சது யாரு? சமுத்திரகுப்தர் தான். சோ அதுவே தென்னிந்திய அரசுகளோட நட்புறவை பேணது யாரு? ஃப்ரெண்ட்லியா. இரண்டாம் சந்திரகுப்தர் இருந்திருப்பாரு. காகபானகர் வந்து எதுக்கு என்ன ஸ்பெஷல்? காகபானகர் நவரத்னங்கள்ல இருந்திருப்பாரு இல்லையா? ஜோதிடம். அஸ்ட்ராலஜர். எஸ், ஜோதிடம். ஓகேவா. சங்கு ஆர்கிடெக்ட், கட்டடக்கலை நிபுணர். விட்டல் பட்டர் மெஜிஷியன், மாய வித்தைக்காரர். ஓகே, சோ கயா பாழடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது, இதெல்லாம் யாரு எழுதியிருப்பா? பாகியான் வந்து எழுதியிருப்பாரு. காலாட்படையோட தளபதி என்ன பெயர்ல அழைக்கப்பட்டாரு? எஸ், பாலாதிகிருதா. ஓகே, வெறும் பாலாதிகிருதா அப்படிங்கிறது காலாட்படையோட தளபதி. மகா பாலாதிகிருதா அப்படின்னா குதிரைப்படையோட தளபதி. தூதகா அப்படின்னா ஸ்பைஸ், ஒற்றர். ஸ்பை, ஒற்றர்கள். ஓகே, சொத்தர்கள் அதிக வட்டிக்கு கடன் கொடுத்த நியாயமான முறையை அதிக வட்டிக்கு பல்கலைக்கழகத்துல சாலைகளும் பாடசாலைகளும் 3 நூலகங்களும் இருந்தது. அங்கீகாரம் 2006 ஜூலை 15.
இவங்க பீரியட் ஏறுமுறை ஆமா இருந்துச்சு. இருந்தது. யார் உடன்கட்டை செய்தி வந்து கல்வெட்டுகளை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க? பாகியான். அப்படின்னா ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி இலக்கணம் எஸ் சிகிச்சை ஓகே. அவ்வளவுதான் குப்தா இது எத்திக்ஸ். மாத்திட்டீங்களா? ஓகே, வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு. இல்லை, சாலியது சொல்லியிருப்பாரு. இருக்கும் கல்வெட்டை வந்து இருப்பாங்க. தலைமை அலுவலகம் அழைக்கப்பட்டுச்சு. ஓகேவா, சொல்லிட்டு இருப்பாங்க. எந்தெந்த விதமா கல்வி வழிபட்டாங்க? கங்கை, யமுனை. கங்கை. ஓகே. இந்திய அறிவியல் கலைகளின் காலம் காலம் குப்தர்களோட காலத்து தான். சோ இவங்களோட தீவு அப்படிங்கறத பத்தி ஒரு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. எஸ், இச்சிங். ஓகேவா, இச்சிங்கிறவரு சொல்லிருப்பாரு. சொல்லியிருப்பாங்க இவங்க வெளில வருவாங்க, யுவான் பாகியான் வருவாரு. சோ அந்த இச்சிங் வந்து இந்து சமயம் வந்து பாலித்தீவுக்கும் பரவியது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ எந்த இலங்கை நாட்டு பௌத்த அறிஞர் காலத்துல ஃபேமஸா இருந்திருப்பாரு? புத்தகோசர். எஸ், புத்தகோசர். இவர் தான் ரொம்ப ஃபேமஸா இருந்திருப்பாரு. அஷ்டாங்க ஹிருதய சம்ஹிதை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினவர் யாரு? ஹிருதய சம்ஹிதை வாக்கட் வந்து எழுதிப்பார். சம்ஹிதா அப்படிங்கிற நூலை எழுதினது சரகர் தான் எழுதியிருப்பாரு. சரக சம்ஹிதா அப்படிங்கிறது.
குப்தர்கள் காலத்துல கட்டப்பட்ட கோவில்கள்ல எத்தனை டைப்பான மண்டபங்கள் இருந்திருக்கும்? 5. வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? 4. 4. ஓகேவா? சோ 4 வகையான மண்டபங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் இருக்கக்கூடிய எந்த குகை ஓவியங்கள் புத்தரோட வாழ்க்கை வரலாற்றை வந்து சொல்லக்கூடியது? 16, 17. எஸ், 16, 16. அஜந்தா இது பண்ணுச்சு. 83. Yes, 1983 வந்து இடம்பெற்றிருக்கும். Next பாத்தீங்க அப்படின்னா இந்தியால எத்தனை டைப்பான மண் வகைகள் அப்படிங்கிறது இருந்தது? இருக்கு 8. சோ இதுல வந்து அதிகமான பரப்பளவுல காணப்படக்கூடியது என்ன சாயில்? பிளாக் சாயில். பிளாக் சாயிலா? ஓகே, கரெக்ட் தான். செகண்ட் ரெட் சாயில். ரெட் சாயில். ஓகேவா? பிளாக் சாயில் 29.69, ரெட் சாயில் 28%. ஓகே. சோ இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு? இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். 1953. எஸ், 1953ல. ஈரப்பதத்தை நீண்ட நேரம் தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையுடைய மண் எது? எஸ், பிளாக் சாயில் இல்லையா? கரிசல் மண் அப்படிங்கிறது அளவியல் இந்த ரெகூர் மண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுதான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லீச்சிங் ப்ராசஸ்னால உருவாகக்கூடியது, மண் சுவரல் காரணமா உருவாகக்கூடியது லேட்டரைட் சாயில். சரளை மண், லேட்டரைட் சாயில். சோ லேட்டரைட் சாயில் அப்படிங்கிறது என்ன வேர்டு, என்ன மொழிச்சொல்? லத்தீன். எஸ், லாட்டின். ஓகேவா? சிற்றோடைகள் மற்றும் ஆறுகளோட வேகம் குறையிறப்ப படிய வைக்கப்படுறதுனால உருவாக்குற மண்ணு வண்டல் மண். எஸ், வண்டல் மண், அலுவியல் சாயில் அப்படிங்கிறது. சோ எந்த மண்ணுல வந்து நல்லா கேக்குதா? ஓகே.
கேக்குதா இப்போ? ஓகே. சோ பயிர்கள் வளர முடியாத மண், எந்த மண்ல பயிர்கள் வளராது? உப்பு கார மண். எஸ், உப்பு கார மண்ல வந்து வளராது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கால்வாய் பாசனம் அப்படிங்கிறது இந்தியாவோட எத்தனையாவது முக்கியமான நீர்ப்பாசனம்? செகண்ட் மண். செகண்ட். ஓகேவா? இரண்டாவது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது. மனிதனால் உருவாக்கப்பட்ட தாழ்வான நீர் தேங்கும் பகுதி என்னன்னு அழைக்கப்படுது? ஏரி. ஓகேவா? ஏரி. வற்றாத கால்வாய் எந்த பகுதியில அதிகமா காணப்படுது? 60% அளவுக்கு. வற்றாத கால்வாய். எஸ், நார்த்தன். ஓகேவா? சோ இந்த வேக தெளிப்பு நீர்ப்பாசனம், சோ இது மூலமா எவ்வளவு மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய பயிர்கள் வந்து பாசனம் பண்ண முடியும், இரிகேஷன் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும்? 4 மீட்டர். எஸ், 4 மீட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 2015. 2015 ஜூலை 1ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஃபசல் பீமா யோஜனா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2016ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா உலகின் மிக நீளமான அணை எது? ஆமா, பிப்ரவரி 24, 26, 24 தெரியல, பாத்துக்கோ. 18. ஓகே, Feb 18. Feb 18 யாரு பிறந்தாங்க சொல்லுங்க பாக்கலாம். சிங்காரவேலர். சோ அவரோட பர்த்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகின் மிக நீளமான அணை எது சொன்னீங்க, சொல்லிட்டீங்களா? ஹிராகுட். உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை? பக்ரானங்கல். ஓகே. தெகிரி அணை அப்படிங்கிறது எந்த ஆற்றின் குறுக்கில் கட்டப்பட்டது? பாகிரதி. சர்தார் சரோவர் திட்டம் இது எந்த நதி? நர்மதை. இந்திரா காந்தி கால்வாய்? சட்லஜ். பக்ரானங்கல்? சட்லஜ். ஹிராகுட்? மகாநதி. எந்த ஸ்டேட்ல ஃபாலோ பண்ண இந்த இடப்பெயர்வு வேளாண்? கேக்குதா இப்போ? கேக்கலையா? பிரேக் தான். கேக்குதா? கேக்குதா? கேக்கலையா? கேக்குதா? லைட் இப்போ நான் ஒண்ணு நினைக்கிறேன். கேக்குதா? என்ன டைம் மட்டும் ஒரு பிரச்சனை.